Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சிம்பிளான ஒரு சாஃப்ட் சேக் ப்ளஸ் ஃபேட் ட்ரான்சிஷன் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ என்னோட லாஸ்ட் வீடியோல யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் தான் நிறைய பேர் என்னோட ப்ரீவியஸான சிசி வீடியோல கூட கேட்டிருந்தீங்க உங்களுக்கு டுட்டோரியல் இந்த ட்ரான்சிஷன் வேணும் அப்படினு. சோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிம்பிளாவே மேக் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளா இருக்கு போது ஜஸ்ட் நீங்க வந்து ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டா காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளானது. சோ அதெல்லாம் எப்படின்னு தெளிவா சொல்லிதரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து இதே போல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டினது போலவே அதே போல் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபேட் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளிப்பை தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அதில் வந்து டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் கேட்டகரி போய்க்கோங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா மிரர் அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. பேசிக்காக நம்ம வந்து சேக் க்ரியேட் பண்ணோம்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அகைன் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிலேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆங்கிளில் 3 கீ ஃப்ரேம்ஸ் வைங்க. ஸ்டார்டிங் 1, அப்புறம் மிடில் 1, எண்டிங்கில் 1. இதே போல் 3 கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிருங்க. மிடில் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, 180 டிகிரிக்கு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ தேர்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து கொண்டு வந்துருங்க அகைன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆங்கிள் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணால் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் நிறைய பிளர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவே மேக்ஸிமம் வந்து ஸ்மூத்னஸாக வந்து கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நான் கர்வ் வந்து ஆட் பண்ணலை. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2 ஹெர்ட்ஸில் இருக்கும். அதை வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2.66 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஹெர்ட்ஸ்க்கு வந்து வச்சுருங்க. ஸோ மேக்னிடியூட் வந்து எடுத்துக்கலாம். மேக்னிடியூடில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து வச்சுக்கலாம். எண்டிங் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிராஃப் வந்து செட் பண்ணி ஆகணும். ஸோ கர்வ் ஆப்ஷன் போய்ட்டு ஸோ நான் செட் பண்ணுற போல் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி எனேபிள் ஓவர் ஷூட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை காப்பி கூட பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து அந்த சேக் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக நான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ இன்னுமே வந்து ஸ்மூத்னஸ் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க, அதில் மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மோஷன் பிளர் ஆட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க, அதில் பார்த்தீங்கன்னா இன்னர் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்னர் பிளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து கம்மி பண்ணிங்க. 2ல் இருக்கும், அதை 1 ஆக்கிடுங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க, எண்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. ஓகே, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0, எண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.150 அந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். ஸோ இதுக்குமே அந்த கிராஃப் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகே, ஸோ இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வச்சுக்கோங்க ஸ்ட்ரென்த்து. ஸ்டார்டிங் வந்து 150, எண்டிங் வந்து 0. ஓகே, இந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிருக்கும். லைக் ஒரு சேக் வந்து கிடச்சிருக்கும். அந்த சேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் எஃபெக்ட்டும் வந்து கிடச்சிருக்கும். ஒரு மீடியமான ஒரு பிளர் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எஃபெக்ட்டுக்கு நமக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ இந்த டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஞ்ச் பல்ஜ் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சென்டர் எதுவுமே டச் பண்ணாங்க. ஸ்ட்ரென்த்துக்கு வாங்க. ஸ்ட்ரென்த்தில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 1.00, எண்டிங்கோட வேல்யூ
0.00 ஓகே. ஸ்டார்டிங் வந்து 1, எண்டிங் வந்து 0. ஸோ இதுக்குமே அந்த கர்வ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.300 இருக்கும். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்கிடுங்க. 2.500 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரேடியஸ் வந்து கொண்டு போயிருங்க. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரான்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே வந்து ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஒரு ஷேக்கோட ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபேட் ட்ரான்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது ரொம்பவே சிம்பிளானதான். ஸோ நெக்ஸ்ட் கிளிப் எடுத்துக்கோங்க, பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இதே போல் ஸ்டார்டிங்கில் 2 கீ ஃப்ரேம்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 கொண்டு வந்துடுங்க. செகண்ட் கீ ஃப்ரேம் 100. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்மளோட செகண்ட் கிளிப்லையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்மூத்தான ஒரு சாஃப்ட் சேக் ப்ளஸ் ஒரு ட்ரான்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ட்ரான்ஷன் வந்து ஒரு சாஃப்டான எடிட் இல்லைனா வந்து ஒரு லவ் எடிட் இல்லைனா வந்து கொஞ்சம் மெலோடியஸான சாங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஹெவியாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் வீடியோ நல்லா இருக்கும்னு அவசியமே கிடையாது. இது போல் சிம்பிளான எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட வீடியோஸ்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.